உம்மை என்று யாரை பாடுவேன்? ஏசையா, உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். இசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். இசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன்? இசையா, உன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா, உன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஸ்தோத்திரம் அப்பா. 50 நாட்கள் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவாதி செய்வேன். ஆபத்தில் நானே உன்னோட்டத்தை உன்னை தப்பித்து உன்னை கனப்படுத்துவேன் சொன்னவார். நாட்களில் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த கால நேரத்தில் புதிய கிருபையினால், புதிய மன்னாவினால் எங்களை நிரப்ப முடியாது நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம். பேசுகிறது நாங்கள் அல்ல, நாவின் பிரயத்தனம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மறைவிலிருந்து மன்னாவினால் திருப்தி ஆக்கிறார். இதனால ஆண்டவர் நம்மை நோக்கி பேச முடியாது, அப்படி மெல்லிய சத்தம் நம்மளை உயிர்ப்பிக்க முடியாது. எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ஒரே ஒரு வார்த்தை எங்களுக்கு ஜீவன் உண்டாக தக்க பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமையா இருக்கு அப்படின்னு நன்றி செலுத்தி எங்களை தாழ்த்துகிறோம். புதிய மகிமெல்லாம் சொல்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 50 15வது வசனம். ஆபத்து காலத்தை நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அநேக காலங்கள் உண்டு. சுதந்திரிக்கிற காலம், சந்தோஷிக்கிற காலம், கண்ணீரின் காலம், பள்ளத்தாக்கின் காலம், நெருக்கத்தின் காலம், விசாலத்தின் காலம், பெருக்கத்தின் காலம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒரு சபையும் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் அது. ஆபத்து காலம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவம். நெருக்கம் வரும் பொழுது கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவது. ஆண்டு சொல்றார், நெருக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் துணை செய்கிறான்னு சொல்ற. 4 மடங்கு வேலை அதிகம். பார்வோன், அவனுடைய ராணுவம், அவனுடைய அரசாங்கம் அடிமைப்படுத்தின இஸ்ரேல் ஜனங்களை நெருக்குகிறார்கள், கடினமாக வேலை வாங்கிறார்கள். அந்த நெருக்கத்துல கூக்குரல் விட்டாங்க, கதறினாங்க, பெருமூச்சு விட்டாங்க. இந்த பெருமூச்சு, இந்த கூக்குரல், இதெல்லாம் ஜெபமாக ஆண்டவரை நோக்கி அந்த ஜெப தூப இந்த கலசத்தை நிரப்பியது. கர்த்தர் அந்த கூக்குரலை கேட்டு மோசே எழுப்பினார். நெருக்கப்படுகிற தம்முடைய பிள்ளைகளை மீட்பதற்காக தேவனுடைய ஊழியக்காரரை எழுப்பி அந்த ஜனங்களை வழி நடத்தும்படியாக, அவங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அப்போ தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவர் சொல்றார், நான் மறு உத்தரவு கொடுப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே என்று சொல்லி நம்மளை பாடி துதிக்க வைக்கிறார். நாம் எப்பொழுது தேவனை மகிமைப்படுத்த முடியும்? செங்கடலை கடக்கும் பொழுது, யோர்தானை கடக்கும் பொழுது, எரிகோவை உடைத்து நெருக்கி போகும்போது, தேசத்தை சுதந்திரிக்கும் போது நாம் மகிமைப்படுத்துவோம். நெருக்கம் வரும் பொழுது, ஆண்டவரே நாங்க எங்கப்பா போவோம், எல்லா பக்கம் நெருக்கிட்டாங்களே எங்களை. யோசபாத் ராஜா
நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு 4 பக்கமும் நெருக்கி யுத்தத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அப்போ அவன் அந்த நெருக்கப்பட்ட நேரத்துல தன்னுடைய இதயத்தெல்லாம் ஒருமுகப்படுத்தி ஜனங்களை உபவாசத்துக்கு நேரம் வழி நடத்துறான். நம்ம எல்லாரும் உபவாசிப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் வார்த்தையை கொடுத்தார். பாடகர் குளிர் முன்னால் நிப்பாட்டு. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கும் போது எதிரிகள் விட்டு விட்டார். ஒரு நெருக்கம் வருகிறது. எஸ்தர் ராணியின் காலத்துல திடீர்னு யூத மக்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு ராஜாட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கிட்டான். ஆமா, ஒரு நெருக்கம். முருகைக்கு அந்த செய்தி அறிந்து, ராணியே இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா ஆண்டவர் வேற யாரை கொண்டாது ஜனங்களை காட்பாரு என்று சொல்லி அறைகோல் விடும் பொழுது எஸ்தர் ராணி தன்னுடைய தாதிமார்களோடு கூட உபவாசித்து கண்ணீரோடு கூட ஆண்டவர் நோக்கி விண்ணப்பித்தார். நெருக்கப்படுற காலத்துல கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஆபத்திலிருந்து நம்மை மீட்கிறார். அவரை மகிமைப்படுத்தும்படியாக மாற செய்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீதை பார்க்கும்போது அநேக நாட்கள் இருக்கும். சங்கீதம் 120 1ஆம் வசனம், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 118 5ஆம் வசனம், நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டறிலி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரிலே பற்றலா இருப்பது நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரிலே பற்றலா இருப்பது நலம். ஹல்லேலூயா. 11ஆம் வசனம் சொல்கிறது, என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நெருக்கம். எப்பொழுது இவன் உழுவான், எப்பொழுது இவன் உடைக்கப்படுவான், எப்பொழுது தேனீக்களை போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளில் பற்றி நெருப்பை போல அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தில் அவரை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தரின் பலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தர் தான் நமக்கு துணையா இருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, மேகம் போட்டு இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறோமா இருக்கிற இயேசு நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கணும் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 10 சொல்லுகிறது, ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் நமக்கு வரும் பலவீனங்களால் நிந்தையா இருக்கட்டும், நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12 10ஆம் வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ நெருக்கங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெருக்கத்தை தான் கொண்டு வருகிறது. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாமே நம்மளை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் கிருபை இன்று பொழுது நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை. அல்லேலூயா. கலக்கம் அடைந்தும் மனம் முறிவதில்லை. அல்லேலூயா. காரணம் 2 கொரிந்தியர் 5:14 இயேசு கிறிஸ்துவின் அன்புகளை நெருக்கி ஏவுறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறுக்க எல்லாரும் மறுத்தார்கள். அல்லேலூயா. இந்த நெருக்கத்துல நாம் ஒடுங்கி போவதில்லை, பெருக்கம் அடைவோம். அல்லேலூயா.
எகிப்துல கூட பார்க்கிறோம், எவ்வளவாய் தேவனுடைய பிள்ளைகள் நெருக்கப்பட்டாங்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். அல்லேலூயா. எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவு பெருக்கம் தான் வரும். கிறிஸ்தவர்கள் எங்கெங்கெல்லாம் ஒடுக்கினார்களோ தேவனிடத்துல அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் மாற செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மிகுந்த பொறுமையிலும் உபத்திரங்களிலும் நெருக்கங்களிலும் இக்கட்டுகளிலும் எடுத்தவர் வாசிங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 6:4. மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் படிக்கிறீங்களா ஐயா? படிங்க. கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலதிடத்து பக்கத்து ஆயுதங்களையும் தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் சொற்க கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எச்சர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டவர்களாகிலும் உயிரோடு இருக்கிறவர்களாகிலும் தண்டிக்கப்படுகிறவர்களாகிலும் எண்ணப்பட்டாலும் சொல்லப்படத்தக்கவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டவர்களாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திர எண்ணப்பட்டாலும் அநேக ஐஸ்வர்யவான்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அல்லேலூயா. அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி ஆண்டவர் பயன்படுத்துற ஆள் யாரு? நம்மள தான். அல்லேலூயா. அநேகருடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமாக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேகரை உயர்த்த முடியாது. நாங்க துக்கப்படுகிறவர்களாக எண்ணப்பட்டாலும் அநேக துக்கங்கள் எங்களுக்கு இருந்தாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் இடப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவான்களாகவும் ஒன்றுமில்லாத இடப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். அல்லேலூயா. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறனால் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாச ஜெபம் மிகுந்த பொறுமையிலும் உபத்திரங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் நம்மளை அப்படியே உருவாக்கி நம்முடைய ஜெபத்தை பார்த்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக காரியங்கள் தேவனுடைய சமூகத்துல நோக்கி பார்க்க முடியாதபடி இருக்க காரணம் என்ன? ஆண்டவர் மார்க் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்கிறார், வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டான இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். அல்லேலூயா. தேவனை நோக்கி கூப்பிட முடியாதபடி விசுவாசம் வைக்க முடியாதபடி போவதற்கு காரணம் என்ன? உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டான இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார். அப்போ வசனத்தை சில விதைகள் முள்ளுக்குள்ள விழுது. முள் என்ன பண்ணுது? அந்த செடியை வளர விட முடியாது. நல்ல நல்ல நிலம், அந்த வசனம் உள்ள போய் வளர்ந்துட்டு, ஆனாலும் பலவிதமான பாடுகள், உபத்திரங்கள், உலக கவலைகள், அந்த நிலம் நல்லா இருந்தாலும் ஜீவனுள்ள வார்த்தை இருந்தாலும் நல்ல வேறு போனாலும் இந்த காரியங்கள் நெருக்கி போட்டபடினாலே அவங்களால் வளர முடியாமல் போனது, பலனற்று போகிறார்கள். அப்ப பாரமான யாவையும் உதறி தள்ளிட்டு இலக்கை நோக்கி நாம் ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏசாயா 53 பார்க்கிறோம், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். யாரு? ஆண்டவர் இயேசு. ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர்க்கு கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமோடாது இருக்கிற ஆட்டை போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார்.
அல்லேலூயா. அப்போ அவரும் நெருக்கப்பட்டிருந்தார், கடினமான சூழ்நிலை கடந்து சென்றார். கல்வாரி சிலுவை, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா இறங்கி வா அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்றாங்க. நீ ஆண்டவர் சொல்றிய, உங்க ஆண்டவர் காப்பாத்துறாரா இல்லையா பார்ப்போம். நம்மகிட்ட எத்தனையோ நெருக்கங்கள் வரும். அவர் சத்தம் போடாத, மயக்கத்திற்கு முன்பாக சத்தம் போடாத ஆட்டை போல வருகிறார். அல்லேலூயா. இந்த மாதிரி ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும் போதெல்லாம் எப்படி தன்னை அர்ப்பணித்தார். அதுபோல ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க படிச்சு ஆகிலும் என்னுடைய சித்தம் இல்ல, உங்களுடைய சித்தப்படி ஆக கடவுள் என்று சொல்லி பொறுமையோடு பாடுகளை நாம் கடந்து செல்லும் பொழுது விசாலத்தில் வைப்பார். ஈசாக்கு விதைத்தான், அதை தூற்று போடுக்கு சற்று வந்து நாள்தோறும் ஏசைக்கு சித்தனான்னு சொல்லி நெருக்கி போட்டாங்க, தூற்று போட்டாங்க. ஆனாலும் அவன் தோண்டி கொண்டே இருந்தான். ரெகபோத் முன்னால நிக்க முடியல. அல்லேலூயா. அவனோட பெருக்கத்தை யாராலும் நிப்பாட்ட முடியல. அல்லேலூயா. அந்த நெருக்கத்துல அவனோட உயர்வை யாராலும் தடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது அந்த அமிலைக்கு வந்து மறுபடியும் அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறான். நாங்க உங்களுக்கு நல்ல காரியங்கள் செய்திருக்கோம், நினைத்தலுங்க, நம்ம சமாதானம் போவோம். ஏன்னா இவனோட ஆசீர்வாதம் எதிராளிக்கு பயத்தை உண்டு பண்ணது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நாம் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், விசேஷமாக நம்முடைய ஆசீர்வாதம் உலக சூழ்நிலை, மார்க்கெட், ஸ்டேட்டஸ் நம்பி இல்ல, கர்த்தரை சார்ந்து இருக்கிறது. நானும் உங்களுடைய வல்லமையை பாடி காலையிலே உங்களுடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமானீர். சங்கீதக்காரர் சொல்கிறார், சங்கீதம் 59:16. நானும் உங்களுடைய வல்லமையை பாடி காலையிலே உங்களுடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமான. நெருக்கத்தை கூப்பிட்டார், நான் தப்பித்தேன். அல்லேலூயா. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டறி விசாலத்தில் வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 18 பார்க்கிறோம், எனக்கு உண்டான சங்கீதம் 18:6 எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டா, என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவியில ஏறிட்டு. அல்லேலூயா. அப்போ நெருக்கப்பட்ட நேரத்துல கர்த்தர் நம்மளை மறந்தாரோ, கைவிட்டாரோ? அல்லேலூயா. ஏன் நம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறேன்? அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களின் நீதி சரிகட்டுதலை கண்டது. அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில நெருக்கத்திலிருந்து எல்லாவற்றையும் மாற்றி விசாலத்தில் வைத்தார். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில நெருக்கம் இருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்தார். யோபு 36:16 சொல்கிறது, அப்படியே அவர் உண்மையும் நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் வைப்பார். உங்களுடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமையை ஆண்டவர் இரட்டிப்பாய் கொடுத்தார். நீதியின் தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கி எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டறலும். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலம் மாணவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே எனக்கு தஞ்சமா இருக்கிறார். அவர்தான் நமக்கு தஞ்சம், வேற யாருமே இல்லை. கடைசியாக யோனா தீர்க்கதரிசன புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினா, நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அல்லேலூயா. சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்ணெதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பசுத்த ஆலயத்தை நோக்குவேன். தண்ணீர்கள் அப்படியே ஆளி என்னை சூழ்ந்து கொண்டது, கடல் பாசி என் தலையை சுற்றி கொண்டது. இருக்கிறது மீன் வயிற்றுல இருக்கான், இருள்ல இருக்கான். அந்த மீன் கொஞ்சம் சாப்பிட்டுச்சுன்னா இவன் டைஜஸ்ட் ஆகி வெளியே வந்துருவான். இல்லையா? என் ஆத்மா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்து. அந்த யோனா 2ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க தெரியும். 7ஆம் வசனம், என் ஆத்மா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தும்
உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன், ரட்சிப்பு கத்தருடையது என்றார். கத்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில கக்கி விட்டது. அல்லேலூயா. அப்போ நெருக்கப்படுகிற காலங்கள்ல பாதாளத்துல எல்லா பக்கம் இருளு, ஆளி நம்மை சூழ்ந்து கொண்டது, கடல் பாசியினை சுத்தி கொண்டது, என் ஆத்துமா நிலை தொய்ந்து போயிட்டு, ஆனாலும் விண்ணப்பத்துக்கு கத்தர் பதில் கொடுக்கிறார். உலக பொய்யான மாயே போக்கடிக்க கிருபை, நம்முடைய கிருபையை போக்கடிக்கும். நானோ துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன், ரட்சிப்பு கத்தருடைய. கத்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அவ்வளவுதான். ஒரே ஒரு வார்த்தை, யோனாவை கரையில் கட்டிய வைத்தார். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொல்ல மீன் கேட்கும், இந்த இயற்கை கேட்கும், சூரியன் சந்திரன் எல்லாமே கேட்கும். அது கர்த்தருடைய சத்தமா இருந்தார். அல்லேலூயா. அவன் சொன்னபடியே ஆகும், அவர் கட்டளையிடம் நிற்கும். நம்முடைய சிறையிருப்பு ஒரு நொடி பொழுதுல, ஒரே நைட்ல எப்படி மொர்தெக்காய் உயர்த்தினாரோ, எப்படி எஸ்தர் உயர்த்தினாரோ, எப்படி யோசேப்பை உயர்த்தினாரோ, எப்படி தாவீதை பண்ணினாரோ, எப்படி யோபுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, ஒரு நொடி பொழுதுல நெருக்கத்துல இருந்து இருக்கிற நம்மளை விசாலத்தில் வைக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடி, ஆண்டவரே நெருக்கத்துல உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன், கர்த்தர் என்னை கேட்டுட்டு விசாலத்துல வைத்தார் என்று நம்மும் சொல்லத்தக்கறார். துன்மார்க்கனுக்கு, நீதிமொழிகள் 12:13, துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி, நீதிமானோ நெருக்கத்துல இருந்து நீங்குவான். அல்லேலூயா. நீதிமானோ நெருக்கத்திலிருந்து நீங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இக்கட்டுகள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது, ஒடுக்கப்பட்டோம், நாம் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. நம்மளை அவருடைய மகிமைப்படுத்த முடியாது. ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் அவனுக்கு மறுத்தரசே, நானே அவனோடு இருந்து அவனை தப்பித்து கனப்படுத்துவேன். அல்லேலூயா. 10:7 சொல்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். இன்னைக்கு பெரிய வாசல், அகலமான வாசல நிறைய பேர் தேடி போறாங்க. ஆனா யார் கண்டுபிடிப்பாங்க? அந்த சிலர். ஜீவனுக்கு போகிற வாசல், அல்லேலூயா, ஜீவனுக்கு நேராய் கொண்டு போகிற வாசல் இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசல் வழியாய் நாம் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. பாடுகள் ஒவ்வொருத்தரும் நம்மளை உருவாக்குகிறது, நம்மளை பண்படுத்துகிறது, நம்மளை பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்கள்ல ஆண்டவரே உங்களுடைய அன்பைகளை நெருக்கியவர். அல்லேலூயா. இந்த பாடுகள் ஒவ்வொருத்தத்துல பொறுமையை நான் கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் நிமித்தமாக புது எண்ணெயால் புது பலத்தால் நிரம்பி என்னை வழி நடத்துக்கப்பா. பரிசுத்தரே, பரவசமே, தேடினால் உண்மை கண்டடைந்தேன், பாடின பாடலின் தீரே, என் நெருக்கத்திலிருந்து விடுதலை வைத்தீரே, மகிமைப்படுத்த முடிய வைத்தீரே, நெருங்கி வந்து எனக்கு உதவி செய்கிற, திசை கண்டும் அலைந்திடாமல் ஆண்டவரே என்னை காக்கிறவரே, இந்த பாதம் பணிந்து உண்மை நன்றியோடு துதிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோமா? ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் மகிமையை மாற செய்வார். அல்லேலூயா. சங்கீதம் 73 அல்லேலூயா. பரலோகத்துல உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலும் உண்மை தவிர வேற விருப்பம் இல்லை. என் மாம்சமும் என் இருதயம் ஆண்டு போகிறது. தேவனே, தேவன் என்னென்றைக்கும் என் இதயத்தை கண்மலையும் என் பங்குமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உண்மை கிரியெல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தர் ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி ராஜா. நெருக்கம் நமக்கு பெருக்கத்தை கொண்டு வருகிறது. எவ்வளவாய் நம்முடைய துறவுகளை தூற்று போடுகின்றோம், அவ்வளவாய் நாம் சோர்ந்து போகாதபடி நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். தேவனை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் நம்முடைய கூக்குரலுக்கு பதில் கொடுத்து ஆண்டவர் வார்த்தை கொடுப்பார், ஊழியர்களை எழுப்பி கொடுப்பார். அல்லேலூயா. சிறையிருப்பை மாற்றுவார். அல்லேலூயா. எப்படியாக பிராணன் இரும்பு கம்பிகளுக்குள்ளே அடைபட்டு இருந்தது யோசேப்புடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. 1 வருடம் 2 வருடம் இல்ல, அல்லேலூயா, பல வருடங்கள் அவனுடைய பிராணன் இரும்பு சிறைக்குள்ள அடைபட்டு இருந்துச்சு. ஒரே நாள் அவனை உயர்த்தியது. அல்லேலூயா. நெருக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் தம்மை துணையா இருக்கிறார். அந்த விசாலத்தில் வைக்க வல்லவராக இருக்கிறார். நீதிமானோ பாடி மகிழ்கிறார். அல்லேலூயா. ஆபத்து நாட்களை நோக்கி கூப்பிடு, நான் அவனை விடுப்பேன், அவன் என்னை மகிமைப்படுத்துவான். ஆண்டவரே இந்த சிறையிருப்பு மாறட்டும். பவுலு சீலாவும் நெருக்கப்பட்டு கை கால்கள் கட்டப்பட்ட சூழல்ல பாடி துதி செய்தார்கள்.
மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் செய்தார். இந்த நெருக்கத்துல ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து விடாதபடி, மனம் துவண்டு விடாதபடி, அப்பா மயக்கத்திற்கு முன்பாக ஆட்டை போல இயேசு பேசாது இருந்தார். அல்லேலூயா. நிறைய சவால்கள் இருந்துச்சு, ஆனாலும் கர்த்தர் வாய் திறந்து பதில் சொல்லவில்லை. தேவன் எதற்காக வந்தாரோ அந்த நிறைவேற்றும்படியாக, பிசாசின் தலையை நசுக்கும்படியாக, ஜனங்களுக்காக பரிசுத்த ரத்தத்தை சிந்தும்படியாக, என்னை மீட்க தன்னையே ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க அவர் சித்தமானார். அதுபோல நாமும் அழைக்கப்பட்டவர்களாய் தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாரோ, இக்காலத்து பாடுகளின் ஒரு மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்று சொல்லி இலக்கை நோக்கி ஓட இடுக்கமான வாக்கு வழியாக கடந்து சென்றாலும் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துறார். பாதைக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து, ஒருவேளை யோனாவை போல கீழ்ப்படியாம வேற கப்பலை பிடிச்சு போய் பலவிதமா நெருக்கத்தில் அகப்பட்டு கொண்டாலும் பொருத்தனையோடு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே என்னை சுத்தி கொண்டது, என்னை வளைத்து கொண்டது, பாதாளத்து போல இருள இருக்கிற என்று சொல்லி நான் பொருத்தனையோடு ஜெபிக்கும் போது, நான் பலியிடுவேன், இந்த ஆலயத்திலே வருவேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், மீன் கரையிலே யோனாவை கக்கி விட்டார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பொருத்தனை ஜெபம் நம்முடைய சிறுவிருப்பை மாற்றுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் தெரியல, நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுவோம். நான் அறிவிச்சுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய பெருமூச்சு சத்தத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. அவருடைய ஜெப தூபம் கலசத்தை நிரப்பும் பொழுது கர்த்தர் எழுந்தருள்வார். என்னை கேள், ஜாதிகள் உனக்கு தெரிந்தது. கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியாது. நெருக்கத்திலிருந்து விசாலத்தை எல்லாரும் ஆண்டவர் சுத்திரம் பண்ணுமா? கர்த்தர் நல்லவரை கிருபை உள்ளது.